வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு பேச தொடங்குகிறேன். தமிழ் சினிமாவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு இணையான ஒரு கலைஞரை சொல்லவே முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது. சிவாஜி என்னங்க ஓவர் ஆக்டிங்க அப்படி இப்படிலாம் என்னென்னமோ சொல்லிட்டு திரியிறாங்க. அதெல்லாத்தையும் மறந்துட்டு சிவாஜிங்கிற ஒரு அற்புதமான அவருடைய முகம் நடிக்கும், புருவம் நடிக்கும், கண்கள் நடிக்கும், வலது கண்ணு மட்டும் தனியாக நடிக்கும், இடது கண்ணு மட்டும் தனியாக நடிக்கும். இப்படின்னெல்லாம் சிவாஜி சாரை பாராட்டிகிட்டே போயிட்டு இருக்கலாம். அதே போல் நம்ம சினிமா உலகத்தில் முதல் ஸ்டைல் மன்னன் யாரானாக்க சிவாஜி சார் தான். இன்னொன்று, ஒரு கேரக்டருக்கு என்னென்னலாம் செய்யணும்னு அவர் எப்படி அவர் அனலைஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாமே ஆச்சரியம்தான். ஒரு உதாரணத்துக்கு நான் இன்னைக்கு நண்பர்கிட்ட பேசிட்டு இருந்தது தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட வீடியோவாக பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒன்று ஞான ஒளி, இன்னொன்று அட்டகாசமான ஒரு படம் புதிய பறவை. இந்த ஞான ஒளி புதிய பறவை இந்த ரெண்டு படமும் வெவ்வேறு ஜேனர் தான். பிளாக் அண்ட் ஒயிட்டு, கலரு, இங்கே அம்மா அப்பா மகள் பேத்தி அப்படிங்கிறது, அங்கே காதல் மனைவி அப்படிங்கிற ஒரு விஷயம். இதில் எப்படிங்க ஒத்து போகுது அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஞான ஒளி திரைப்படம் டிராமாவாக ஹிட் ஆகி அதற்கப்புறம் சினிமாவாக எடுக்கப்படுது. புதிய பறவை ஒரு வங்காள திரைப்படத்திலிருந்து தாதா மிராசி அப்படிங்கிற ஒரு டைரக்டர் அதை எடுக்கிறார். அவர் சிவாஜி ஃபிலிம்ஸினுடைய கெரியரில் அந்த படம் தான் முதல் கலர் படம். அந்த சிவாஜி ஃபிலிம்ஸ் கம்பெனிக்கு அவர் டைரக்ட் பண்ணுறாரு, சிவாஜி சார் தயாரித்து நடிக்கிறாரு. இங்கே ஞான ஒளி அவருடைய ஆஸ்தான டைரக்டர்களில் ஒருத்தரான பி மாதவன் சார் டைரக்ட் பண்ணுறாரு. அந்த இவர் தாதா மிராசியும் ஒரு ஆஸ்தான டைரக்டராகவே ஆகி ரத்த திலகம், மூன்று தெய்வங்கள் மாதிரி வரிசையெல்லாம் படம் கொடுக்குறாரு. இங்கே என்னடானாக்க ஞான ஒளி படத்தில் என்னன்னா, தன்னுடைய மனைவியை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. மனைவி கர்ப்பமாக இருக்காங்க, அவங்க இறந்துடுறாங்க, குழந்தை பிறந்துடுது, அவங்க இறந்துடுறாங்க. அந்த பொண்ணு சாரதா வளர்த்து ஆளாக்குறாரு. இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் பெரும் பலன் தர வகையில், சர்ச்சுக்கு பலன் தர வகையில் ஏதாவது சேவை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற சமயத்தில் ஸ்ரீகாந்துக்கும் சாரதாவுக்கும் லவ்வு. ஒரு நாள் வீட்டில் பார்க்கும்போது இருட்டில் கொல்லைப்புறத்தில் கட்டிலில் தன்னுடைய மகளை இன்னொருத்தரோட பார்க்குறான். தமிழ் சினிமாவில் ஒரு தன்னுடைய மகனோ காதலனுடையோ காதலனி கூடவோ பார்க்லேயோ பீச்லேயோ உட்கார்ந்துருக்கிறத, சேர்ந்து டான்ஸ் ஆடுறத அப்படிலாம் பார்த்துருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிந்து ஒரு கட்டிலில் அப்படி ஒரு ஆணும் பெண்ணும் குழாவி கொண்டு இருக்கிறது, தழுவி கொண்டு இருக்கிற மாதிரியான காட்சி அப்படின்ற வகையிலையும் அது ஒரு முக்கியமான ஒரு படமாக நான் பார்க்குறேன். சரி, அதற்கப்புறம் அங்கேயே மேஜர் சுந்தரராஜன் மோதிரத்தை கொடுத்து கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாரு. ஆனால் இதெல்லாம் கல்யாணத்தில் செல்லுபடி ஆகாது அப்படின்னு பாதிரியார் கோகுல்நாத் சொல்கிறாரு. ஸ்ரீகாந்தை கூப்பிட போகிறாரு. 10-11 அத்தோட இது ஒன்று அப்படிங்கிறாரு. அப்படிலாம் சொல்லிடாதப்பா அப்படின்னு சொல்லி ஸ்ரீகாந்தை கெஞ்சிறாரு. அவர் திமிரா பேசுகிறாரு, ஒரு அடி அடிக்கிறாரு. ஒரே அடிதான், அவ்வளோதான், இறந்து போயிடுறாரு ஸ்ரீகாந்த். தோளில் தூக்கி போட்டுட்டு சர்ச்சில் கொண்டு போட்டாக்க செத்து போயிட்டாலடா அப்படின்றாரு. ஒரே ஒரு அடி தான் அடித்தேன் ஃபாதர் அப்படிங்கிறார். அதற்கு பிறகு கைதாகிறாரு, அரெஸ்ட் ஆகுறாரு, ஜெயிலில் இருக்காரு, தண்டனை கிடைக்குது. அந்த தண்டனையில் நடுவில் பரோலில் வராரு. ஃபாதரை பார்க்குறாரு. ஃபாதர் நீ தான் இந்த சர்ச்சை கட்டி காபந்து பண்ணுவ, இந்த சர்ச்செல்லாம் பெரிய அளவுக்கு ஆளாக்கணும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன்டா நான். ஆனால் எதுவுமே நடக்காமல் நான் சாக போகிற போல இருக்குன்னு கோகுல்நாத் சொல்லிட்டு இறந்து போக, அந்த ஞான ஒளி அதை அந்த சிலுவை அந்த விளக்கு அதை கொடுக்க, அந்த சமயத்தில் மேஜர் சுந்தரராஜனை அடித்து போட்டு அங்கேருந்து சிவாஜி தப்பிச்சு போவார். தப்பிச்சு போனவர் அருண் அப்படிங்கிற ஒரு தொழிலதிபராக திரும்பவும் பல வருடங்கள் கழித்து அங்கே என்ட்ராவார். இவன் தான் தன்னோட ஃப்ரெண்டு, கொலையாளி, எல்லாமே தெரியும், ஆனால் கைது பண்ண முடியாது அப்படின்னு இருக்கிற ஒரு சூழல். அதே ஆதாரம் இல்லை. அதே போல புதிய பறவை எடுத்துக்க. இந்த புதிய பறவையில் சிங்கப்பூரில் வாழ்ந்துட்டு இருப்பாரு. அம்மாவுடைய மரணம், அது இழப்பு, அப்பா தாங்கிக்க முடியாத ஒரு சோகத்துக்கு ஆளாயிடுவார். வெறுத்து போய் இருக்கிற சமயத்தில் ஒரு சிங்கப்பூரில் ஒரு நைட் கிளப்புக்கு போடுவார். அங்கே சவுகார் ஜானகியினுடைய பாட்டை கேட்பார். சவுகார் ஜானகியும் பிடிச்சி போயிடும், அந்த பாட்டையும் பிடிச்சி போயிடும். அதுக்கப்புறம் சவுகார் ஜானகி மேலே ஒரு காதல் வரும், கல்யாணம் நடக்கும். கல்யாணத்தன்னிக்கே முதலிரவு அன்னிக்கே குடித்து விட்டு பல ஆண்களோடு சுற்றிக்கிட்டு வருகிற சவுகார் ஜானகியை பார்த்து சிவாஜியோட அப்பாவும் நொந்து போயிடுவார், இவங்களும் நொந்து போயிடுவாங்க. இப்படிப்பட்ட சிவாஜியும் நொந்து போயிடுவார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்
இதுவே நீடிச்சிருக்க ஒரு கட்டத்தில் அவமானங்கள் தாங்க முடியாம நொந்து போய் சிவாஜியோட அப்பா இறந்து விடுவார். இதற்கு பிறகு சிவாஜிக்கும் நிம்மதி இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை. தன்னுடைய மனைவி இவ்வளவு, இதுவும் தமிழ் சினிமாவுக்கு புதுசு தான். குடித்து விட்டு வருகிற, குடித்து விட்டு வேறொரு ஆண்களுடன் ஆடுகிற அப்படியான ஒரு கதாபாத்திரமும் நம்ம தமிழ் சினிமாவுக்கு அப்போ வந்து அது புதுசு தான். அது ஒரு வித்தியாசமானது தான். அந்த மனைவியை ஒரு கட்டத்தில் ஒரே ஒரு அடி அடிப்பார், இறந்து போயிடுவாங்க. ஆனால் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத விட்டு தாண்டி அதுக்கப்புறம் அவர் இந்தியாவுக்கு வருவார், தமிழகத்துக்கு வருவார், ஊட்டிக்கு வருவார். அப்போ அவரோட தொடர்ந்து சரோஜாதேவி வருவாங்க, வி.கே. ராமசாமி வருவாங்க, அதற்கப்புறமா எம்.ஆர். ராதா வருவார், ராமதாஸ் கடைசியில் சவுகார் ஜானகியோட அண்ணன் கதாபாத்திரத்தில் இருக்கிற ராமதாஸ் வருவார், இங்கே இருக்கிற ஓ.கே. தேவர் வருவார். இங்கே இருக்கிற ஓ.கே. தேவர் சிவாஜியோட ஃப்ரெண்டு தான். ஆனால் ஒரு பெரிய கூட்டமே இருந்து அந்த கொலையை ஆதாரம் கிடையாது, சவுகார் ஜானகிய சிவாஜி தான் கொன்னுட்டாரு அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் கிடையாது. சிவாஜியே உண்மையை சொன்னால்தான் உண்டு. ஞான ஒளி படத்துல தன்னுடைய மகளுக்கு துரோகம் செய்தவனை நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சிவாஜியே சொன்னாதான் உண்டு. அதே போல ஆமா என் பொண்டாட்டிய நானே அடிச்சு கொன்னுட்டேன் அப்படின்னு சிவாஜியே சொன்னாதான் உண்டு. புதிய பறவையில மனைவியை கொன்ன அந்த சிவாஜி, ஞான ஒளியில மகளுடைய காதலனை கொன்றுவிட்ட அந்த சிவாஜி. ஆனா இந்த ரெண்டு சிவாஜிக்கும் 25,000 வித்தியாசங்களை காமிச்சிருப்பார் நடிகர் திலகம். அதுதான் நடிகர் திலகம். ஒரு பெரிய பணக்காரன் எஸ்டேட்டுகள்லாம் வைத்திருக்கிற அந்த சிவாஜி, கோபால் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தில் இருக்கிற அந்த சிவாஜி வாழ்க்கையில அவ்வளவு சொத்து சுகங்கள் இருந்தும் நிம்மதியே இல்லைன்னு தவிச்சிட்டு இருக்கிற அந்த சிவாஜி, சரோஜாதேவி கிடைத்த உடனே அவருக்கு கிடைக்கிற அந்த நிம்மதி, பூரிப்பு, உற்சாகம், சந்தோஷம், இது எல்லாம் ஒரு கட்டத்துல டக்குன்னு உடையும். ஏன்னா சவுகார் ஜானகியே நேரா வந்து நிற்கும் போது அதிர்ச்சி. அதே போல தன்னுடைய நண்பன் தான், போலீஸ் தான் மேஜர் சுந்தரராஜன். ஞான ஒளி திரைப்படத்துல மேஜர் சுந்தரராஜன் பேரு லாரன்ஸ், சிவாஜியோட பேரு ஆண்டனி, அப்புறம் அருண். அந்த லாரன்ஸ், அப்படி அந்த லாரன்ஸுங்கிற பேரு தமிழ்நாட்டில் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் பாக்கியவான்கள் அப்படின்னு நான் என் ஃப்ரெண்டு லாரன்ஸ் கிட்ட சொல்லுவேன். ஏன்னா அந்த லாரன்ஸுங்கிற பேரை சிவாஜியை விட அழகா இது வரைக்கும் யாரும் கூப்பிட்டு நான் பார்த்தது. அந்த லாரன்ஸு அப்படின்னு சிவாஜி கூப்பிடுற ஸ்டைல் இருக்குல்ல, அவ்வளவு பிரமாதமா இருக்கும். ஆனால் அந்த கொலையை கண்டுபிடிக்க இவர் தான் அந்த மாதா கோவில்ல மணி அடிச்சிட்டு இருந்த ஆண்டனி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு மேஜர் சுந்தரராஜன் படுகிற பாடுகளும், கிளைமாக்ஸ்ல அசிங்கமா தன்னுடைய நீ வந்து அந்த கொலைகார ஆண்டனியினுடைய மகள் தானமா, நீனு உன்னுடைய புருஷன் யாரு, அவன் எங்க ஆனா, என்ன ஆனா, அப்படி இப்படின்னு கேட்டு சபையில எல்லாருக்கும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தும் போது அப்ப சிவாஜி நேரடியா வந்து, டே அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு கேட்கிறியாடா, நீ தானடா கல்யாணம் பண்ணி வச்ச, நீ தானடா மோதிரம் மாத்தி வச்ச, நீயே வந்து இப்படி பேசுற நீனு, அப்படி இப்படிலாம் வெடிச்சு அந்த உண்மைகளை சொல்லும் போது லாரன்ஸ் எல்லாத்தையும் சொல்ற, என் பொண்ணு நல்லவன் சொல்றான், என் பொண்ணு உத்தமின்னு சொல்றான், என் பொண்ணு நடத்த கெட்டவன் இல்லைன்னு சொல்றான். லாரன்ஸ் நான் உன் ஃப்ரெண்டு இல்லையா, நான் உன் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு கதறும் போது ஆடியன்ஸ் மொத்த பேரும் கதறிடும். அதே போல அந்த இடத்துல கிளைமாக்ஸ்ல இப்ப நான் சொல்றேன், எல்லாரும் கேட்டுக்கங்க அப்படின்னு புதிய பறவை படத்துக்கு வந்தோம்னா அந்த பிளாஷ்பேக் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி இது அது வரைக்கும் அந்த இடத்தோட நிப்பாட்டி வேற ஒரு கதையை சொல்லியிருப்பாரு. ஆனா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னான்னு சொல்லி சவுகார் ஜானகியை அடிச்சு கொண்டு இதே கையில தான் ஒரே அடி செத்துட்டு அப்படின்னு சொல்ற அந்த பிளாஷ்பேக் காட்சியா இருக்கட்டும். இது மாதிரி வெரைட்டியை வேற எந்த நடிகராலையுமே தந்துட முடியும்லாம் என்னால சொல்லவே முடியல. நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய கதைகள் அப்படி இருக்கு. இதே அந்தமான் காதலி சிவாஜியும் அப்படிதான், திரும்ப அதே ஊருக்கு வருவார். திரிசூலம் படத்துலயும் அப்படிதான், ஒரு கொலை குற்றம் சாட்டப்பட்டு மனைவியோட ஓடிடுறவர் மனைவியும் கணவனுமா பிரிய, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது தான் திரிசூலம் படம். அதுல ஒரு விதமா பண்ணியிருப்பாரு. அதுலயும் இந்த சீனை தனியாவே நான் பேசணும்னு நினைச்சிருந்தேன். ஞான ஒளி படத்துல பெரிய பணக்காரனா அருணா வந்து நிப்பாரு, தன்னுடைய மகளுக்கு யாருன்றத சொல்லிடுவாரு, சாரதாக்கு மேரி நான் தாம்மா அப்பா அப்படின்றத சொல்லிடுவாரு. அப்போ ஒரு நாள் பாக்குறதுக்கு வந்திருக்கும் போது, அப்ப வாமா உட்காரு
உட்காருமே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை திறப்பாரு. ஃப்ரிட்ஜில் இருந்து பழங்கள் அது இதுன்னு ஜூஸு அப்படி இப்படிலாம் எடுப்பார். எடுத்துட்டு படம் திமிர் இல்லையா, அவர் எடுத்துட்டு அதெல்லாம் அவருக்கு கையில் சாத்த முடியாது, கையில் எல்லாம் வச்சிருப்பாரு. காலில் அப்படியே ஸ்டைலாக தட்டி விடுவாருங்க அந்த ஃப்ரிட்ஜு கதை உண்டுவார். இதெல்லாம் அசகாய சூரத்தனம். எப்படி இதெல்லாம் சொல்ற, யார் சொல்லி செய்கிறாங்க, டைரக்டர் இதெல்லாமா சொல்லுவார் அப்படின்றதெல்லாம் இருக்கு. ஸோ புதிய பறவையினுடைய அந்த மனைவியை கொன்று அப்படியே அதை மறைச்சிருக்கிற அந்த கேரக்டரைசேஷன், ஞான ஒளி திரைப்படத்தில் மகளுக்கு ஏமாற்றம் தந்து மகளை மோசம் செய்த அந்த ஸ்ரீகாந்த் கதாபாத்திரத்தை கொன்றுவிட்டு தப்பிச்சு நிற்கிற அந்த அந்த ஆண்டனியினுடைய கேரக்டர்னு வேரியேஷன், அவ்வளவு வேரியேஷன். 2 படத்தையும் முடிஞ்சா ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது போட்டு பாருங்க. சிவாஜிக்கு நிகரான ஒரு கலைஞன் இந்த உலகத்திலேயே இல்லைங்கிறது தெரிய வரும். வணக்கம்.